ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற காம்பேக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்ட். காம்பேக்ஷனாக என்ன, அது எப்படி பண்ணுறோம், அது பண்ணுறதால நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு காம்பேக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மிஷினரிஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் சைட்டில். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத் வீல் ரோலர்னு ஒன்று இருக்குது. இது பொதுவாக நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ரோடு போகிற இடங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வண்டி சுற்றிட்டு இருக்கும், ஒரு ஸ்டீல் இதை வச்சுட்டு. அதுதான் நம்ம ஸ்மூத் வீல் ரோலர். அதுக்கப்புறம் நியூமேட்டிக் டயர் ரோலர்னு சொல்லியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் நிறைய டயர்ஸ் இருக்கும். இது நம்ம ஏரியாக்களில் நிறையா நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். தேர்டு, ரொம்ப அதிகமாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறது பிளேட் காம்பேக்டர். சின்னதாக நம்ம ஒரு 40-50 சென்டி ஹைட்டில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம ஏரியாக்களில் பிளேட் காம்பேக்டர் தான் நல்லா யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகும், நல்லா வெயிட்டும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி டேம்பிங் ரேமர்னு ஒன்று இருக்குது. அது ஜம்பிங் ஜாக்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஜாக்கப்ஸ் மாதிரி வச்சுட்டு வெயிட் நல்லா புஷ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற காம்பேக்ஷனுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற சைட்டில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ். அதே மாதிரி நம்ம ரோட் பேஸை சைட்டில் நல்லா காம்பேக்ட் பண்ணுறதால அதோட அந்த லேயரோட டென்சிட்டி அதிகமாகி அதோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் நல்லாவே ஆகும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதோட ஸ்டெபிலிட்டி பார்த்திங்கன்னா அந்த ரோட் பேஸுக்கான ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட், செட்டில்மெண்ட்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம காம்பேக்ஷன் எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா நாள் பட ஆட்டோமேட்டிக்கலி லோடு அதிகமாக போக அது பார்த்திங்கன்னா செட்டில் ஆகும். செட்டில் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி பில்டிங்ஸ் மொத்தம் கிராக்ஸ் வரும். ஸோ அந்த செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். நாலாவது முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு பில்டிங்க்கான ஸ்ட்ரக்சரோட டியூரபிலிட்டி இருக்குல்ல, அதை ரொம்ப அதிகப்படுத்தும். நல்ல ஒரு பில்டிங்காக ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு, நீண்ட காலத்துக்கு அது நீடித்து நிற்க வைக்கும். 5, ட்ரைனேஜ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதை இம்ப்ரூவ் பண்ணும். ட்ரைனேஜ்னால் தண்ணி போகிறதுக்கான இது இருக்கு இல்லையா, அதை நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணும். 6, ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியரை ஆக விடாமல் பார்த்துக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. காம்பேக்ஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே ஃபெயிலியருக்காக ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பட் அதை இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுது. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், இது நம்ம போட்டு ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ணுறதால அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் சர்ஃபஸ் ஆகிடுது. நம்ம அடுத்த பிசிசி போடுறதுக்கோ அடுத்த ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு வெல் செட்டில்ட் அண்ட் வெல் லெவல்டு ஏரியாவாக நமக்கு இது ஆக்கி கொடுக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக காம்பேக்ஷனை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றவங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காம்பேக்ஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லி புரிய வச்சு காம்பேக்ஷனுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்து அதை ப்ராப்பராக பண்ணி முடிக்க சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நம்ம வேறு ஏதோ டீட்டெயிலாக பேசணும், வேறு ஏதோ டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னா தாராளமாக உங்கள் கமெண்ட்டை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலாம். அந்த கமெண்ட் எப்போவுமே வரவேற்கப்படும். நன்றி.